ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 19 கிட்ஸோட ஃபேவரட் ஒன்று தான் பால் கொழுக்கட்டை. எனக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருமே நல்லா சாப்பிடுவோம். சின்ன வயசில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப் அளவுக்கு நீங்கள் மாவு எடுத்துக்கோங்க. அது எந்த கப்போ உங்கள் இஷ்டம்தான். மாவு எடுத்துகிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மாவை வந்து பிசைஞ்சுக்கோங்க. எல்லா பக்கட்டும் வந்து உப்பு செய்கிற அளவுக்கு பிசைஞ்சு விட்டுட்டு, கூட ஒரு குட்டியான கை வரும். அது என்னோடய பொண்ணு கை தான். அவங்கள எப்போயும் தூங்க வச்சுட்டு தான் நான் வந்து வேலை பார்ப்பேன். ஆனால் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி போட ஆரம்பிச்சிடலாம். அடுத்ததாக வந்து நல்லா 1.5 கிளாஸ் தண்ணி அளவு நல்லா சுட வச்சுக்கோங்க. சுட வச்சு நம்ம மாவு பிசைஞ்சோம் அப்படின்னா நமக்கு சாஃப்டாகவும் இருக்கும். பச்சை தண்ணியில் பிணைஞ்சாலும் சாஃப்டாக தான் இருக்கும். ஆனால் இது வந்து மாவு சுடு தண்ணியிலே பாதி வெந்துடும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கிண்ட மாவு வந்து கெட்டியாகிட்டே வரும். ஏன்னா அது வெந்து புஷ்ஷுன்னு சொல்லி வரும். புஷ்ஷுன்னு மாவு நிறையா வரும். இப்போ 1 கப் மாவு போட்டோம் அப்படின்னா 2 கப் அளவுக்கு நமக்கு வந்து மாவு வரும். நல்லா பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா பிசைய கையில் வந்து போட்டுற மாதிரி மாவு கையிலலாம் பிடிக்கிற அளவுக்கு இருக்கும். ஆனால் ஃபுல்லாக நல்லா பிசைஞ்சு நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டோம் அப்படின்னா கையில் ஒட்டாத அளவுக்கு நல்லா வரும். இப்போ பாருங்கள், என் கையிலலாம் நல்லா ஒட்டுறது மாதிரி இருக்கும். ஆனால் கடைசியாக பாருங்களேன், உருட்டுறதுக்கு அவ்வளோ சூப்பராக வரும். நல்லா வந்து நல்லா கொஞ்சம் அழுத்தி பிசைஞ்சு நல்லா உருட்டி வச்சுக்கோங்க. எல்லாமாவே சேர்த்து நல்லா உருட்டி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், பாப்பா கூட கையை விட்டு கொஞ்சம் மாவு வெதுன்னு சூடாக தான் இருந்தது. கையை விட்டு சுட்டோன்னே கையை எடுத்துட்டாங்க. அந்த ஸ்பூன் வரதும் அவங்க தான் விளாண்டுக்கிட்டே இருக்காங்க. சரி, ஒரு நாள் தானே விளாண்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அடுத்தடுத்து நான் பண்ணையிலலாம் பாப்பாவை வந்து தூங்க வச்சுருவேன். இந்த ஊற வச்சதுக்குள்ளே அந்த ஸ்பூனை வச்சு அதை கிண்டி எடுத்துட்டாங்க. அடுத்ததாக வந்து அவங்கள வச்சுட்டே நம்ம உருட்டுறது கஷ்டம் அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் உருட்டுனே. அதுக்கப்புறம் நான் பாப்பாவை தூக்கிட்டு தனியாக வந்துட்டேன். அதுக்கு அடுத்ததாக உருட்டி வச்சுட்டு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு உருட்டி நல்லா ஃபேனு கீழே வந்து ஆற வச்சிடணும். ஆற வச்சுட்டு 2 கிளாஸ், சின்ன கிளாஸ் கிட்ட ஒரு 200 ml தண்ணி போதும். சின்ன கிளாஸில் 2 கிளாஸ் மட்டும் தண்ணியை கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சுட்டு நம்ம உருட்டி வச்ச உருண்டை வந்து எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் உருட்டிக்கலாம். அது எல்லாத்தையும் உள்ளே ஒவ்வொன்றா சேர்த்து லைட்டாக ஒரு கிண்ணு மட்டும் கிண்டி விட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு நம்ம வந்து மண்டவெல்ல வந்து தனியாக ஒரு எந்த பாத்திரத்தில் வந்து நம்ம மாவு எடுத்தோமோ அதே கப்பில் வந்து மண்டவெல்ல எடுத்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எனக்கு 1 கப் போதும். ஏன்னா கடைசியாக நான் தேங்காய் பால் சேர்க்குறதுனால அதில் உள்ள ஸ்வீட்னஸும் போதும் அப்படின்றதுனால நான் வந்து இதை வந்து கரைச்சி சேர்த்துக்கிட்டேன். இன்னொரு விஷயம், இதில் வந்து மண்டவெல்லத்தை வந்து கரைச்சி சேர்க்குறது ரொம்ப நல்லது. அதில் தூசிலாம் எனக்கு இருந்தது. நான் வந்து மொத்தமாக தான் மண்டவெல்லம் வந்து வாங்குவேன். 5 கிலோ அந்த மாதிரி. அதுலேயே அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் பார்த்துக்கோங்க எப்படின்னு. அதை நல்லா கரைச்சி பாக ஆகணும்னு அவசியம் இல்லை. அது கரைஞ்சாலே போதும். அதை அப்படியே இருத்து சேர்த்துக்கலாம். 1 கப்பு வெல்லத்துக்கு 1/2 கிளாஸ் அந்தளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். ரொம்ப ஊற்ற வேண்டாம். அடுத்து நம்ம வந்து மாவு உருண்டை ஊற்றிருப்போம் பார்த்தீங்களா, அந்த மாவை கொஞ்சமாக கரைச்சி இதில் வந்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த திக்னஸ் கிடைக்கும். அடுத்ததாக வந்து கொஞ்சமாக சுக்கும் 3 ஏலக்காயும் தட்டி நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து இது வந்து நல்லா கொதிக்க விடணும். இந்த கொதிக்கிற கேப்பில் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 1/2 மூடி தேங்காயோ, நமக்கு தேங்காய் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கலாம். நான் நல்லா வந்து சின்ன தேங்காய் 1 தேங்காய் முழுசாக எடுத்து தேங்காய் பால் எடுத்துட்டேன். திக்கான தேங்காய் பால் தான். திக்கான தேங்காய் பால் சேர்க்கையில் நமக்கு வந்து டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். ஆனால் அதிகமாகலாம் தண்ணி சேர்த்துக்கிறாதீங்க. நான் வந்து ஒரு சின்ன முழு தேங்காய் எடுத்திருந்தேன். அதிலே இவ்வளோ தான் எடுத்தேன். 1 கிளாஸ் அளவுக்கு 100 ml அளவுக்கு தண்ணி ஊற்றி தான் நான் தேங்காய் பால் எடுத்தேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாயிடும். நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அல்டிமேட்டாக இதே மாதிரி இதே மெத்தடில் அப்படியே செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எந்த அளவுக்கு வருதுன்னு மட்டும் பாருங்கள். உண்மைக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இது நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாங்க. அவ்வளோ ஹெல்த்தியானது, நம்மளே செஞ்சது. அதனால் தைரியமாக கொடுக்கலாம். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.